ஸோ இந்தியா ஜெயிக்க காரணங்கள் என்ன அகைன் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஃபைனல்ல? முதல்ல கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் அந்த கேட்சை கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு. டேவிட் மில்லர் சச் டேஞ்சரஸ் பிளேயர். 6 பால் 16 ரன்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் ஸ்லைஸ் பண்ணி விட்டாரு. சரியான கேட்சுங்க. மேட்ச் டேர்னிங் பாயிண்டே அதுதான். அண்ட் எஸ், கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் விக்கெட் எடுத்தார்ல, அங்க இருந்து தான் கேமே திரும்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சூப்பரா பேக்கப் பண்ணி ஜஸ்பிரீத் பும்ரா தரமான ஒரு ஓவர். அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா பெனால்டி மேட் ஓவர்ல சூப்பரா போட்டார் ஆக்சுவலி. சோ கிரெடிட் டு தெம். அண்ட் பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா 32 for 3ல இருந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் அக்சர் பட்டேல் அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் டேம் க்ரூஷியல் நான் சொல்லுவேன். அண்ட் ரோஹித் சர்மாஸ் கேப்டன்ஷிப், ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 balls 30 runs இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாரு. எந்த இந்தியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கேம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்மள மாதிரி யாரும் நினைக்கல. they believed it and சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா so many things பண்ணாங்க அந்த பிட்வீன் அந்த ஒரு 15-20 மினிட்ஸ்ல. கப்பு தூக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நல்லா கேட்ச் பிடிச்சாங்க, நல்லா போலிங் போட்டாங்க, அண்ட் டைட் ஃபீல்ட் செட் பண்ணாரு ரோஹித் சர்மா. குடோஸ் டு இந்தியா.